ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங் கிறிஸ் சமையல். இன்றைக்கி நான் பசலைக்கீரையை வச்சு ஒரு பருப்பு குழம்பு தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்படி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் துவரம்பருப்பை ஒரு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு எடுத்துகிட்டு 1 கப் துவரம்பருப்பு கூட 2 பச்சை மிளகாய், 4-5 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வைக்கலாம். பசலைக்கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வயிறு எரிச்சல் இருக்கிறவங்க, வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பசலைக்கீரையை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட நீங்கள் பசலைக்கீரையை அடிக்கடி உணவில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த பசலைக்கீரையை நீங்கள் வீட்டிலையே கூட வளர்க்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் இது வளரும். எந்த ஒரு கஷ்டமாகவும் இருக்காது நமக்கு. ஜஸ்ட் நீங்கள் மண்ணில் அந்த வேரை கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலே அது நல்லா கொடி மாதிரி வளர்ந்துடும். இப்போ இந்த பசலைக்கீரையை இந்த வீட்டிலையே வளர்க்குறதுனால நமக்கு ஆரோக்கியமான முறையில் இருக்கும். எந்த கெமிக்கலும் இருக்காது. இப்போ இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த பசலைக்கீரையை நல்லா கட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம புளி சேர்க்கல. நம்ம புளி சேர்க்காதவங்க கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இது குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். நம்ம சில பேருக்கு புளி ஒத்துக்காது, புளிப்பு டேஸ்ட்டு வேண்டாம், புளி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது பருப்பு வேக வச்சுருந்தோம், நல்லா வெந்துட்டு நமக்கு இப்போது பாருங்கள். இந்தளவுக்கு பருப்பு எப்போவுமே நல்லா குழைய வேகக்கூடாது. ஒன்று பாதியமாக இருந்தால் தான் அந்த குழம்பே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு இல்லை, நீங்கள் சாம்பாரே வச்சாலுமே பருப்பு ஃபுல்லாக வேகக்கூடாது. ரொம்ப குழைவாக இருந்தால் அந்த டேஸ்ட்டே மாறிடும். இப்போ நமக்கு ஒரு 75% நல்லா குக்காக இருக்குது. இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சோண்டு கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வரமிளகாய் ஒரு 2 சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கீரை கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கீரை இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்குற டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எப்போவுமே பருப்பும் கீரையும் சேரும்போது ஒரு அல்டிமேட் காம்பினேஷன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் வீட்டில் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் லிங்க் வேணால் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதக்கிட்டு இது கூட வேக வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான பசலைக்கீரை பருப்பு குழம்பு நமக்கு தயாராகிட்டு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நீங்கள் சாதாரணமாக ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.